ஹலோ படிஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. நாம் தொடர்ந்து பொது தமிழ் ஓல்டு புக்கில் இருக்க ஒன்லைனர் ஆன்சர் தான் பார்த்துட்ருக்கோம். இது 7ஆம் வகுப்பில் இருக்க ஓல்டு புக் தமிழ் தான் பார்க்குறோம். இதற்கு முன்னாடி 6ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு போட்டு முடிச்சுட்டேன். அது பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் பார்த்துக்குங்க தேவைப்படுறவங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்த்து. பண்ணினை இயற்கை வைத்த பண்பனே போற்றி போற்றி. இவ்வரிகளை எழுதியவர் யார்? திருவிக்கா. 2வது கொஸ்டின். திருவிக்காவின் பெற்றோர் விருதாச்சலனார், சின்னம்மையார். 3. திருவிக்கா பிறந்த ஊர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள துல்லம். 4. திருவிக்காவின் காலம் 26/8/1883 முதல் 17/9/1953 வரை. துல்லம் என்ற ஊர் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அது தண்டலம். 6. துல்லம் தற்போது எங்கே உள்ளது? சென்னையில் உள்ள போரூருக்கு மேற்கே. 7. தொழிலாளர் நலனுக்கும் பெண்கள் முன்னேற்றத்திற்கும் அயராது பாடுபட்டவர் யார்? திருவிக்கா. 8. தமிழ்நடையை போற்றி தமிழ் தென்றல் என சிறப்பிக்கப்படுபவர் திருவிக்கா. 9. மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர் திருவிக்கா. 10. திருவிக்கா தமிழாசிரியராக பணியாற்றிய இடம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள வெஸ்லி பள்ளி. 11. திருவிக்கா ஆசிரியராக பணியாற்றிய இதழ் நவசக்தி. 12. திருவிக்கா எழுதிய நூல் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, உரிமை வேட்கை, முருகன் அல்லது அழகு, தமிழ் தென்றல். 13. இச்செய்யில் இடம்பெற்றுள்ள நூல் திருவிக்காவின் எந்நூலில் இடம்பெற்றுள்ளது? பொதுமை வேட்டல் என்னும் தலைப்பில், போற்றி என்னும் பொதுமை வேட்டல் என்னும் நூலில், போற்றி என்னும் தலைப்பில். 14. நாடு, மதம், இனம், மொழி, நிறம் அனைத்தையும் கடந்து உலகத்தை ஒரு குடும்பங்களாக கருதுவதே பொதுமை வேட்டல். 15. புதுமை வேட்டல் என்னும் நூலில் உள்ள பாக்களின் எண்ணிக்கை 430. 16. புதுமை வேட்டல் என்னும் நூலில் உள்ள தலைப்புகளின் எண்ணிக்கை 44. 17. பண் சொற்பொருள். பண் அப்படின்னா இசை, வன்மை அப்படின்னா கொடைத்தன்மை, போற்றி அப்படின்னா வாழ்த்துகிறேன். அடுத்ததா திருக்குறள். இது திருக்குறளில் நம்ம நிறையா பார்த்துட்டோம், அதனால் முக்கியமானது மட்டும் பார்த்துடலாம். 4வது. உலகம் ஏற்கும் கருத்துக்களை கொண்டுள்ளதால் திருக்குறள் டேஸ் என சிறப்பிக்கப்படுகிறது? உலக பொதுமறை. திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? 107. உள்ள தூய்மையை வெளிப்படுத்துவது வாய்மை. வாய்மை என்பது மற்றவர்களுக்கு தீங்கு தராத சொற்களை பேசுவது. அடுத்தது சொற்பொருள். எய்யாமை அப்படின்னா வருந்தாமை, சுடும் அப்படின்னா வருத்தும், பயக்கும் அப்படின்னா தரும், புரை அப்படின்னா குற்றம், அன்ன அப்படின்னா அவை போல்வன. அடுத்ததா செம்மொழி தமிழ். 1. உலகில் டேஷிற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. 6000க்கும் மேற்பட்ட மொழிகள். எளிதில் பேசவும் பாடல் இயற்றவும் இயற்கையாக அமைந்த தென்மொழி என்று அருள்கிறார் வள்ளலார். 3. திருந்திய செவ்வியல்புகள் பொருந்திய மொழிகள் டேஷ் எனப்படும், அதுதான் செம்மொழி. 4. கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம், சீனம், எபிரேயம், அரபு, ஈப்ரு ஆகியவற்றை செம்மொழி என பட்டியலிட்டவர் யார்? ச. அகத்தியலிங்கம். 5. ச. அகத்தியலிங்கம் பட்டியலிடப்பட்ட மொழிகளில் எவை பேச்சு வழக்கில் இல்லை? கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம் இதெல்லாம் பேச்சு வழக்கில் இல்லை. 6. 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் எந்த நூலுக்கு இணையான நூல் இல்லை? திருக்குறள் நூலுக்கு இணையான நூல் இல்லை. 7. தமிழ்மொழி அழகான சித்திரை வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு. திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள். தமிழ் என்னை ஈர்த்தது, குறளோ என்னை இழுத்தது என்று கூறியவர் டாக்டர் கிரவுட். 8. உலகின் மிக பழமையான நிலப்பகுதி குமரிகண்டம். 9. குமரிகண்டத்தில் தான் தமிழ்மொழி உருவானது என கூறுவது தண்டி அலங்காரம். குமரிகண்டத்தில் தான் தமிழ்மொழி உருவானது என கூறும் நூல் எதுனா தண்டி அலங்காரம். 10. ஓங்குலிடை வந்துயர்ந்தோர் தொலைவிலங்கி ஏங்குழி நீர் ஞால திருளகற்றும் என கூறுவது தண்டி அலங்காரம். 11. அம்மை அப்பன் என்பது நாஞ்சில் நாட்டு தமிழ். 12. தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலைத்தோங்கவும் செய்யும் என கூறியவர் கால்டுவெல். 13. மக்களுக்கு ஒழுக்க வரம்பு தேவையானது போலவே மொழிக்கு இலக்கண வரம்பும் சொற்களுக்கு திருந்திய வடிவமும் இருப்பதால் தமிழ்மொழி டேஸ் எனப்பட்டது, அது செந்தமிழ். 14. முதற் சங்கத்தில் இருந்த முத்தமிழ் வகைகள் இயல், இசை, நாடகம்.
முதல் இரு சங்கத்தில் வழங்கிய இலக்கண நூல்கள் எதை பற்றியனவாக இருந்தன? முத்தமிழ் பற்றியனவாக இருந்தன. 16 எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது எந்நூல் நூற்பா? அது தொல்காப்பியம். 17 தமிழ் மொழியில் உள்ள எந்த செய்யுள் வேற எந்த மொழியிலும் இல்லை? கலிப்பா. தமிழ் மொழியில் உள்ள கலிப்பா என்கிற செய்யுள் வேற எந்த மொழியிலும் இல்லை. 18 தமிழில் டேஸ் பெயர்கள் மிக குறைவு அப்படின்னு பார்த்தோம்னா இடுகுறி பெயர்கள். 19 வாழ்வியலுக்கு இலக்கணம் கூறும் மொழி தமிழ் மொழி. வாழ்வியலுக்கு இலக்கணம் கூறும் மொழி தமிழ் மொழி. 20 உலக மொழிகளில் சிறந்து விளங்குவது தமிழ் மொழி. 21 புலவர் செய்யுளுக்கு சிறப்பு சேர்க்கை உவமை டேஸ் பயன்படுத்தி அழகு சேர்த்தனர். அது உருவகம். இன்னொரு தடவை பாருங்க. புலவர்கள் செய்யுளுக்கு சிறப்பு சேர்க்கும் போது உவமை உருவகம் ஆகிய இரண்டை பயன்படுத்தி அழகு சேர்த்தனர். அடுத்ததா ஊரும் பேரும். ஓங்கி உயர்ந்த நிலப்பகுதி டேஸ் எனப்படும். அதுதான் மலை. 2 மலையின் உயரத்தில் குறைந்ததனை டேஸ் என்பர். குன்று. 3 குன்றிலும் உயரத்தில் குறைந்தவை டேஸ் என வழங்கப்பட்டன. கரடு அல்லது பாறை. 4 குன்றை அடுத்துள்ள ஊர் டேஸ் என வழங்கப்பட்டன. குன்றத்தூர், குன்றூர், குன்றக்குடி. 5 மலையை குறிக்கும் வடச்சொல் கிரி. கிருஷ்ணகிரி, கோத்தகிரி, சிவகிரி, நீலகிரி. 6 கடம்ப மரம் சூழ்ந்துள்ள பகுதியை டேஸ் என அழைப்பர். கடம்பூர், கடம்பத்தூர். 7 தென்னை சூழ்ந்துள்ள பகுதியை டேஸ் என அழைப்பர். தெங்கூர். 8 புளிய மரம் உள்ள பகுதி டேஸ் என அழைப்பர். புளியங்குடி, புளியஞ்சோலை. 9 ஏரி, குளம் போன்ற நீர்நிலைகளுக்கு அருகில் உள்ள ஊர்களை சீவலப்பேரி, பேரா ஊரணி என்று அழைப்பர். 10 ஊருக்கு தெற்கே உள்ள பகுதி டேஸ் என்றும் வடக்கே உள்ள பகுதி டேஸ் என்றும் கூறுவர். ஊருக்கு தெற்கே உள்ள பகுதி தென்பழஞ்சி என்றும் வடக்கே உள்ள பகுதி வடபழஞ்சி என்றும் கூறுவர். 11 ஆடு மாடுகள் அடைக்கப்படும் இடம் டேஸ் எனப்படும். அதுதான் பட்டி. 12 அத்தி ஆர் அப்படி மரங்கள் சூழ்ந்துள்ள ஊர் டேஸ் எனப்படும். அத்தி மரங்கள் சூழ்ந்துள்ள ஊர் ஆற்காடு. ஞாபகம் வச்சுங்க. 13 ஆலமரங்கள் நிறைந்த ஊர் ஆலங்காடு. 14 மாமரங்கள் செழித்திருந்த இடம் மாங்காடு. 15 பனைமரங்கள் நிறைந்த ஊர் பனையபுரம். பனைமரங்கள் நிறைந்த ஊர் பனையபுரம். இங்கே பனங்காடுன்னு கொடுப்பாங்க, ஆனால் பனையபுரம் தான் சரியான விடை. 16 கடற்கரையில் உருவான பேரூர்கள் டேஸ் எனப்படும். பட்டினம். 17 கடற்கரையில் உருவான சுற்றூர்கள் பாக்கம். 18 தற்கால மீனவர்கள் வாழும் இடங்களை டேஸ் என அழைக்கிறார்கள். அது குப்பம் என்று அழைக்கிறார்கள். 19 கோட்டை சூழவிருந்த ஊர்களே புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை, நிலக்கோட்டை. 20 பரதவர் வாழ்ந்த ஊர்கள் கீழக்கரை, கோடியக்கரை, நீலாங்கரை. நீலங்கரை ஞாபகம் வச்சுங்க. பரதவர், கீழக்கரை, கோடியக்கரை, நீலங்கரை. 21 ஊருக்கு கிழக்கே எழுந்த ஊர் பகுதி கீழூர், மேற்கே எழுந்த ஊர் பகுதிக்கு பேர் மேலூர் என அழைப்பர். 22 நாயக்க மன்னர்களின் ஆட்சி காலத்தில் தமிழகத்தை எத்தனை பாளையங்களாக பிரித்தன? 72. 23 மதுரையின் பழங்கால பெயர் மதிரை. 24 கோயம்புத்தூரின் பழங்கால பெயர் கோவன்புத்தூர். கால்டுவெல் அப்படிங்கிற படப்பகுதியில் பார்க்கலாம். கால்டுவெல் பிறந்த ஆண்டு 1815. 2 கால்டுவெல் பிறந்த நாடு அயர்லாந்து. 3 கால்டுவெல் தமிழகத்தில் வாழ்ந்த இடம் இடையன்குடி, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கு. 4 கால்டுவெல் செய்த தமிழ் தொண்டு திராவிட மொழிகளின் தாய் தமிழ் என உலகுக்கு பறைசாற்றியதுதான் அவர் ஆற்றிய தமிழ் தொண்டு. 5 கால்டுவெல் இயற்றிய நூல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் 1856. ஞாபகம். 6 கால்டுவெல் மறைந்த ஊர் கொடைக்கானல். 7 கால்டுவெல் மறைந்த ஆண்டு 1891. அடுத்தது தமிழ் நாகரிகம் அப்படிங்கிற பாடப்பகுதியிலிருந்து பார்க்கலாம். இது புறநானூறு. அதில் பாடப்பகுதியிலிருந்து பார்க்கலாம். 1 தமிழ் நாகரிகம் மற்றும் பண்பாடு பற்றி கூறும் நூல் புறநானூறு. 2 நெல்லும் உயிரென்று நீரும் உயிரென்று என தொடங்கும் பாடலை பாடியவர் மோசிக்கீரனார். 3 மோசிக்கீரனார் பிறந்த ஊர் தென்பாண்டி நாட்டில் உள்ள மோசி. வடபாண்டி நாட்டில் உள்ள மோசின்னு கூறும் கொடுப்பாங்க, ஆனால் தென்பாண்டி நாடு தான் கரெக்டான விடை. 4 உடல் சோர்வினால் அரசுக்குரிய முரசுக்கட்டிலில் உறங்கிய போது யாரால் கவரி வீசப்பெற்ற பெருமைக்குரியவர் ஆனார்? சேர மன்னன் பெருஞ்சேரல் இரும்பொறை. 5 மோசிக்கீரனார் பாடிய பாடல்கள் இடம்பெற்றுள்ள நூல்கள் புறநானூறு, அகநானூறு, குறுந்தொகை, நற்றிணை. 6 புறநானூறு டேஸ் நூலுள் ஒன்று, 8 தொகை நூலுள் ஒன்று. 7 புறம் என்பது டேஸ் மற்றும் டேஸ் செய்தல் ஆகும்.
அறம் மற்றும் மரம். அறம்னா அன்பு செய்தல், மரம்னா வீரம். 8 புறநானூற்று பாடல்கள் மூலம் தமிழ் மன்னர்களின் எதை பற்றி அறியலாம்? அற உணர்வு, வீரம், கொடை, ஆட்சி சிறப்பு, கல்வி பெருமை. 9 அரசனை குறிக்கும் வேறு பெயர்கள். கோ, மன்னன், வேந்தன். 10 சொற்பொருள் அறிக. அறிகை அப்படின்னா அறிதல் வேண்டும். தானை அப்படின்னா படை. கடனை அப்படின்னா கடமை. அடுத்தது முதுமொழி காஞ்சி அப்படிங்கிற பாடப்பகுதியிலிருந்து பார்க்கலாம். 1 ஆற்களி உலகத்து மக்கட்கெல்லாம் என தொடங்கும் பாடலை பாடியவர் மதுரை கூடலூர் கிழார். 2 கூடலூர் கிழார் பிறந்த ஊர் கூடலூர். 3 கூடலூர் கிழாரின் பாடல்கள் யார் மேற்கோளாக கையாண்டுள்ளார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நச்சினார் கிணியர். 4 கூடலூர் கிழாரின் காலம் சங்க காலத்திற்கு பின் வாழ்ந்தவர். 5 முதுமொழி காஞ்சி எத்துறைகளுள் ஒன்று காஞ்சி திணை. முதுமொழி காஞ்சி டேஸ் நூலுள் ஒன்று 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. 7 முதுமொழி காஞ்சி டேஸ் உண்மைகளை தெளிவாக எடுத்து இயம்புகிறது. உலகியல் உண்மைகளை. 8 முதுமொழி காஞ்சியின் மற்றொரு பெயர் அறிவுரை கோவை. முதுமொழி காஞ்சியின் மற்றொரு பெயர் அறிவுரை கோவை. 9 முதுமொழி காஞ்சியில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 10. 10 முதுமொழி காஞ்சியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 100. 11 கற்றலை விடவும் சிறந்தது கற்றாரை வழிபடுதல், அதாவது ஒழுக்கமுடைமை. கற்றாரை வழிபடுதல். அடுத்தது சொற்பொருள். மேதை அப்படின்னா அறிவின் நுட்பம். ஆற்களி அப்படின்னா நிறைந்த ஓசையுடைய கடல். வன்மை ஈகை மற்றும் கொடை அப்படின்னு பொருள். நாணம் அப்படின்னா செய்யக்கூடாததனை செய்ய அச்சப்படுதல். செய்யக்கூடாதனை செய்ய அச்சப்படுதல் நாணம். வழிபடுதல் அப்படின்னா போற்றி வணங்குதல். அடுத்ததான் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அவரை பற்றி பார்க்கலாம். யார் காப்பார் என்று தமிழெண்ணை இயங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தவர் தான் உவே சாமிநாதர். 2 தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுவர் உவேசா. 3 உவேசாவின் ஆசிரியர் தான் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். 4 மீனாட்சி சுந்தரனார் பிறந்த ஆண்டு 6/4/1815. இங்கே பாருங்கள், உவேசாவோட ஆசிரியர் தான் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். அதான் கன்ஃபார்ம் ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரின் ஆசிரியர் உவேசா அப்படின்னு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக இருந்தால் அப்படி கொடுக்கறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. 4 மீனாட்சி சுந்தரனார் பிறந்த ஆண்டு 6/4/1815. 5 மீனாட்சி சுந்தரனார் பிறந்த இடம் திருச்சி மாவட்டம் சேர்ந்த எண்ணெய் கிராமம் அப்படின்னு சொல்லுவாங்க. 6 மீனாட்சி சுந்தரனார் பெற்றோர் சிதம்பரம் அன்னதாச்சியார். சிதம்பரம் அன்னதாச்சியார். 7 மீனாட்சி சுந்தரனார் யாரிடம் தமிழ் கற்றார்? சிதம்பரம் அவரோட தந்தையார்கிட்ட இருந்தான். 8 மீனாட்சி சுந்தரனார் திருமணம் செய்த பின் எங்கு வாழ்ந்தார்? திருச்சிபுரம், திருச்சிராப்பள்ளி. 9 திருச்சிபுரத்தில் வாழ்ந்ததால் இவரின் பெயர் திருச்சிபுரம் மீனாட்சி சுந்தரனார். 10 மீனாட்சி சுந்தரனார் எந்த சமய நூல்களில் ஆர்வம் கொண்டிருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா அது சைவ சமயம். 11 மீனாட்சி சுந்தரனார் மாணவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா குலாம் காதர், உவேசா, சவரி ராயலு, தியாகராசர். 12 எந்த ஆதீனத்திற்கு தலைவராக வேண்டும் என மீனாட்சி சுந்தரனாருக்கு அழைப்பு வந்தது? திருவாவடுதுறை. 13 திருவாவடுதுறையில் வாழ்ந்த காலத்தில் யாருக்கு ஆசிரியராக இருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா உவேசாவிற்கு மகாவித்வான். எந்த இதுன்னு பார்த்தோம்னா திருவாவடுதுறையில் அவரோட அந்த ஆதீனத்தில் வாழ்ந்த காலத்தில் தான் உவேசாவிற்கு ஆசிரியராக இருந்திருக்காரு. 14 மீனாட்சி சுந்தரனார் எத்தனை நூல்களை இயற்றியுள்ளார்? 80க்கும் மேற்பட்ட நூல்களை இயற்றியுள்ளார். 15 மீனாட்சி சுந்தரனாரின் நண்பர் ஆறுமுகம். 16 சுண்ணாம்புக்காரர் தெருவின் மற்றொரு பெயர் நீற்றுக்காரர் தெரு. 17 மூன்றாவது என்பது எதை குறிக்கும்? சுண்ணாம்பு. 18 நோய்க்கு மருந்து இலக்கியம் என்றவர் மீனாட்சி சுந்தரனார். 19 மீனாட்சி சுந்தரனார் இறந்த வருடம் 1/2/1876. 20 மீனாட்சி சுந்தரனார் எது பாடுவதில் வல்லவர்? தல புராணங்கள் பாடுவதில் வல்லவர். 21 தொப்புள் கொடி உறவுகள் அருந்து போகாமல் காப்பது தாய்மொழி. 22 நாளை என் தமிழ்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்று கூறியவர்
உருசிய கவிஞன் ரசூல் கம்சதேவ். உசூசியன்னு கொடுத்துருக்காங்க, உருசிய ஞாபகம் வச்சுங்க. 23 தமிழ் படித்தால் டேஸ் பெருகும், அறம் பெருகும், அகத்தில் ஒளி பெருகும் என்ற பாடலை பாடியவர் பெருஞ்சித்திரனார். தமிழ் படித்தால் அறம் பெருகும், அகத்தில் ஒளி பெருகும் என்ற பாடலை பாடியவர் பெருஞ்சித்திரனார். அடுத்ததா கோவூர் கிழார். கோவூர் கிழார் பிறந்த ஊர் உறையூருக்கு அருகில் உள்ள கோவூர். 2 கோவூர் கிழார் எந்த மரபைச் சேர்ந்தவர்? வேளாளர் மரபைச் சேர்ந்தவர். 3 கோவூர் கிழாரின் பாடல்கள் இடம்பெற்றுள்ள நூல் நச்சினை, குறுந்தொகை, புறநானூறு, திருவள்ளுவ மாலை. 4 உறையூரை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்த சோழ மன்னர் நலங்கிள்ளி. 5 கோவூர் கிழார் யாரின் அவைகள புலவராக இருந்தார்? நலங்கிள்ளியின் அவைகள புலவராக இருந்தார். 6 சோழ மரபில் பிறந்த நலங்கிள்ளிக்கும் டேசுவிற்கும் இடையே பகைமை இருந்தது, நெடுங்கிள்ளிக்கும் இடையே. 7 சேர மன்னனின் பூ பனம்பூ, பாண்டிய மன்னனின் பூ வேப்பம்பூ, சோழ மன்னனின் பூ ஆத்திமாலைன்னு இருக்கு. அத்திப்பூ ஞாபகம் வச்சுங்க, அத்திமாலை, ஆத்திமாலை. 10 போரை ஒளிமின் என்றவர் கோவூர் கிழார். 11 கோவூர் கிழாரின் அறிவுரையை கேட்டு உறையூர் கோட்டையை நலங்கிள்ளியிடம் ஒப்படைத்தவர் நெடுங்கிள்ளி. 12 புகார் நகரை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்த சோழன் கிள்ளி வளவன். 13 கோவூர் கிழார் யாரை புகழ்ந்து பாடியுள்ளார்? கிள்ளி வளவன். 14 மலையமான் திருமுடிக்காரி என்பவர் கடையெழு வள்ளல்களில் ஒருவன். 15 கிள்ளி வளவனுக்கும் யாருக்கும் பெரும்பகை இருந்தது? திருமுடிக்காரி. 16 புறாவிற்கு வந்த துன்பத்தை பசுவிற்கு வந்த துயரத்தையும் நீக்கியவர்கள் சோழ மரபினர். 17 மலையமான் திருமுடிக்காரியின் 2 பிள்ளைகளை சிறைப்பிடித்தவர் கிள்ளி வளவன். 18 திருமுடிக்காரியின் 2 பிள்ளைகளை மீட்டவர் கோவூர் கிழார். 19 சோழன் நெடுங்கிள்ளி யாரை தன் பகைவனின் ஒற்றன் என்று நினைத்தார்? இளந்தத்தனார். 20 இளந்தத்தனாரை மீட்ட செம்மல் கோவூர் கிழார். 21 கோவூர் கிழார் பற்றிய கதைகள் எங்கு பெறப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா சே. சுந்தரராசன் எழுதிய குறள் நெறி இலக்கிய கதையிலிருந்து பெறப்பட்டது. 22 தமிழின் முதல் சிறுகதை எழுத்தாளர் வ.வே. சுப்பிரமணியம். அடுத்ததா தனிப்பாடல் இரட்டுற மொழிதல் பாடப்பகுதியிலிருந்து பார்க்கலாம். 1 ஓடும் சுழி சுத்தம் உண்டாகும் துன்னலரை சாடும் என தொடங்கும் பாடலை பாடியவர் காளமேக புலவர். 2 காளமேக புலவர் பிறந்த ஊர் கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள நந்தி கிராமம் எனவும் விழுப்புரம், இது விழுப்புரத்திலையும் இருக்கு, விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள எண்ணாயிரம் எனவும் கூறுவர். அதாவது கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள நந்தி கிராமம் எனவும் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள எண்ணாயிரம் எனவும் இந்த காளமேக பிறந்த ஊரை கூறுவாங்க. 3 காளமேக புலவரின் இயற்பெயர் வரதன். 4 இருபொருள் அமைய நகைச்சுவையும் பாடுவதில் வல்லவர் காளமேக புலவர். 5 வைணவ சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாறியவர் காளமேக புலவர். 6 காளமேக புலவர் எதனால் இப்பெயர் பெற்றார்? கார்மேகம் போல் கவிதை எழுதும் ஆற்றல் பெற்றதால். 7 காளமேக புலவர் பணிபுரிந்த இடம் திருவரங்க கோவில் மடைப்பள்ளி. 8 சொற்பொருள் கொடுத்துருக்காங்க. சுழி அப்படின்னா உடல் மீது உள்ள சுழி, நீர் சுழி. துன்னலர் அப்படின்னா பகைவர். சாடும் அப்படின்னா தாக்கும் அல்லது இழக்கும், இரண்டுமே இருக்கு. ஆடு பரி அப்படின்னா ஆடுகின்ற குதிரை, பரினா குதிரை. பரிவாய் அப்படின்னா அன்பாய். அடுத்தது கல்விக்கு எல்லை இல்லை அப்படிங்கிற பாடப்பகுதியிலிருந்து பார்க்கலாம். 1 கற்றது கைமண் அளவு கல்லாது உலக அளவு என்று பாடியவர் ஔவையார். 2 ஔவையாரின் சமகால புலவர் கம்பர், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி புலவர். 3 புலவர் பலர் பல்வேறு சூழ்நிலைக்கு ஏற்ப அவ்வப்போது பாடிய பாடல்களின் தொகுப்பு தனிப்பாடல் திரட்டு. 4 தனிப்பாடல் திரட்டை தொகுத்தவர் சந்திரசேகர கவிராச பண்டிதர். தனிப்பாடல் திரட்டை தொகுத்தவர் சந்திரசேகர கவிராச பண்டிதர். 5 யாருடைய வேண்டுதலுக்கு நீங்க சந்திரசேகர கவிராச பண்டிதர் தனிப்பாடல் திரட்டை தொகுத்தார்? ராமநாதபுரம் மன்னர் பொன்னுசாமி. 6 கைமண்ணளவு அப்படின்னா ஒரு சான், மெத்த அப்படின்னா மிகுதியான, கலைமடைந்தல் அப்படின்னா கலைமகள். அடுத்ததா கணித மேதை ராமானுஜத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. ராமானுஜம் பிறந்த ஆண்டு 22/12/1887. 2 ராமானுஜம் பிறந்த ஊர் ஈரோடு. 3 ராமானுஜரின் பெற்றோர் சீனிவாசன் மற்றும் கோமலம். 4 இவர் எந்த வயது வரை பேசும் திறனற்றவராக இருந்தார்? 3 ஆண்டுகள், 3 வயது வரை. 5 ராமானுஜம் படித்த பள்ளி காஞ்சிபுரத்தில் உள்ள திண்ணைப்பள்ளி. 6
1880 லண்டனில் இருந்த யார் தமது 15 வயதிலேயே கணிதத்தில் சிறந்து விளங்கியது அப்படின்னா அது கார் அப்படின்னு சொல்றவர். 7 ஆய்வாளராக இல்லாவிட்டாலும் ராமானுஜம் குறைந்தபட்சம் ஒரு ஜாக்கோபி என்று கூறியவர் லிட்டில்வுட். 8 18ஆம் நூற்றாண்டில் சுவிட்சர்லாந்து நாட்டைச் சேர்ந்த கணித மேதை ஐலர். 9 19ஆம் நூற்றாண்டில் ஜெர்மனியில் வாழ்ந்த கணித மேதை ஜாக்கோபி. 10 கணித திறமையால் விஞ்ஞான உலகினை பிரமிக்க செய்து வரலாற்றில் குறிப்பிடத்தக்க ஒரு இடத்தை பெற்ற பிறவி கணித மேதை என்று ராமானுஜரை புகழ்ந்தவர் இந்திரா காந்தி. 11 ராமானுஜர் தன் தந்தையின் முயற்சியால் எங்கு எழுத்தர் பணியில் சேர்ந்தார்? சென்னை துறைமுகத்தில். 12 ராமானுஜர் தன் தேற்றங்களையும் எடுகோள்களையும் வினாக்களாக தொகுத்து எங்கு அனுப்பினார்? இந்திய கணித கழகம் பத்திரிகைக்கு. 13 ராமானுஜர் காலத்தில் சென்னை துறைமுகத்தின் தலைமை பொறியாளராக இருந்தவர் பிரான்சிஸ் ஸ்பிரிங். 14 ராமானுஜர் யாரின் உதவியுடன் தன் தேற்றங்களை இந்திய கணித கழக பத்திரிகைக்கு அனுப்பினார்? பிரான்சிஸ் ஸ்பிரிங். 15 ராமானுஜர் தன் தேற்றங்களை எந்த தலைப்பில் வெளியிட்டார்? பெர்னௌலிஸ் எண்கள். 16 ராமானுஜர் தன் ஆராய்ச்சிகளை யாருக்கு அனுப்பி வைத்தார்? இங்கிலாந்து நாட்டில் உள்ள கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக பேராசிரியர் ஹார்டி. 17 லண்டன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துடன் இணைந்துள்ள எந்த பேராசிரியர் சென்னை பல்கலைக்கழகத்திற்கு சொற்பொழிவாற்ற வந்தார்? எச் நெவில். 18 ராமானுஜர் இங்கிலாந்திற்கு கப்பலில் சென்ற ஆண்டு மார்ச் 17 1914. ராமானுஜம் ட்ரினிட்டி கல்லூரியில் எந்த ஆண்டு ஆராய்ச்சி மாணவராக சேர்ந்தார்? 18/4/1914. 20 கிங்ஸ் கல்லூரி கணித பேராசிரியர் ஆர்தர் பெர்சி. 21 ஹார்டி டேஷ் என்னும் தலைப்பில் ராமானுஜரின் வழிமுறைகளை நூலாக வெளியிட்டார்? ரோசஸ் ராமானுஜர் கண்டுபிடிப்புகள். 22 ராமானுஜம் பெற்ற பட்டம் எஃப்ஆர்எஸ் அப்படிங்கிற பட்டம் 1818 பிப்ரவரியில் வாங்கியிருக்காரு. 23 ராமானுஜருக்கு நடுவண் அரசு எப்போது 25 லட்சம் அஞ்சல் தலை வெளியிட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 22/12/1962. 24 எந்த ஆண்டு பேராசிரியர் ராமானுஜம் அனைத்துலக நினைவுக்குழு சென்னையில் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1972. 25 தமிழ்நாட்டில் ராமானுஜம் கணித அறிவியல் நிறுவனம் எப்போது திறந்து வைக்கப்பட்டது? 1972. 26 சென்னை துறைமுகத்தின் எந்த கப்பலுக்கு சீனிவாச ராமானுஜம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது? குடிநீர் கப்பலுக்கு. 27 அமெரிக்காவில் எந்த விசுகன்சின் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் 1984 ராமானுஜரின் மார்பளவு சிலையை இந்தியாவிற்கு கொண்டு வந்து வழங்கினர் அப்படின்னு பார்த்தோம்னா ரிச்சார்டும் ஆஸ்கேயும். 28 ராமானுஜம் எத்தனை ஆராய்ச்சி குறிப்பேடுகளை விட்டு சென்றுள்ளார்? 3. 29 ராமானுஜரின் குறிப்பேடுகளில் 3000 முதல் 4000 தேற்றங்களை 1957 எந்த நிறுவனம் ஒளிப்படம் எடுத்து நூலாக வெளியிட்டது? டாடா அடிப்படை ஆராய்ச்சி நிலையம். 30 ராமானுஜம் தன் ஆசிரியரிடம் டேஸ் மதிப்புடையது என வாதிட்டார்? சுழியம் மதிப்புடையது. 31 ராமானுஜம் சென்னை துறைமுகத்தில் டேஸில் பணிபுரிந்தார்? எழுத்தர் பணியில் புரிந்தார். 32 உயர்கல்வி பெற ராமானுஜம் எங்கு சென்றார்? கும்பகோணம். 33 ராமானுஜம் இங்கிலாந்தில் இருந்து சென்னை வந்தது 27/3/1919. 34 ராமானுஜம் உயிர் நீத்த ஆண்டு 26/4/1930 33வது வயதில். 35 ராமானுஜம் சாதாரண மனிதர் அல்ல, இறைவன் தந்த பரிசு சொன்னது பேராசிரியர் இடி பெல். 36 ராமானுஜம் முதல் தரமான கணித மேதை லண்டன் ஆளுநர் போர்ட்மெண்ட் லண்ட் அவர் தான் அப்படி சொல்லியிருக்காரு. 37 20ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய கணித மேதை பேராசிரியர் சூலியன் ஜூக்ஜுலி. அடுத்ததா நன்றி பரிசு. 200 ஆண்டுகளுக்கு முன்பு சிவகங்கை ஆண்டு வந்தவர் மருதுபாண்டி. 2 மருதுபாண்டி யாரும் அறியாமல் தங்கியிருந்த இடம் திருக்கோட்டியூரில் பெருமாள் கோவிலுக்கு எதிரில் இருந்த மண்டபம். அடுத்தது 3 சிவகங்கையில் பழைய சோற்றுக்காக பரிசாக அளிக்கப்பட்ட ஊரின் பெயர் பழஞ்சோற்று குருநாத நேந்தல். 4 நன்றி பரிசு என்ற கதை எந்த தொகுப்பிலிருந்து எடுத்தாகப்பட்டது? நீலவன் எழுதிய முத்துக்கதைகள் என்னும் கதை தொகுப்பிலிருந்து. அடுத்ததா திரிகடுகம்
அப்படிங்கிற பாடப்பகுதியிலிருந்து பார்க்கலாம். தூயவர் செயல்கள் அப்படின்னு. இல்லார்கொன்றியும் உடைமையும் இவ்வுலகில் நில்லாமையுள்ளும் நெறிப்பாடும் என்னும் பாடலை பாடியவர் நல்லாதனார். 2 திருக்கடிகத்தின் ஆசிரியர் நல்லாதனார். 3 நல்லாதனார் பிறந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள திருத்து என்னும் ஊரில். 4 நல்லாதனாரை பாயிரம் எவ்வாறு குறிப்பிடுகிறது? செரு அடுத்தோன் அப்படின்னு குறிப்பிடுகிறது. 5 செரு அடுத்தோன் என்றால் போர் வீரர். 6 திரிகடுகம் டேஸ் நூலுள் ஒன்று, 15 கீழ்கணக்கு நூலுள் ஒன்று. 7 திருக்கடிகத்தில் உள்ள வெண்பாக்களின் எண்ணிக்கை 100. 8 சுக்கு மிளகு திப்பிலி ஆன மருந்துக்கு பெயர் திரிகடுகம். 9 திரிகடுகத்தில் உள்ள டேஸ் கருத்துக்கள் கற்போதின் மனதில் உள்ள அறியாமையை போக்கும் 3 அறக்கருத்துக்கள். 10 சொற்பொருள் கொடுத்துருக்காங்க. பால் பற்றி அப்படின்னா ஒரு பக்க சார்பு. தூ உயம் அப்படின்னா தூய்மையுடையோர். 3 ஈயம் அப்படின்னா ஈயும் அப்படின்னா அழிக்கும். 4 வனப்பு அப்படின்னா அழகு. 5 தூறு அப்படின்னா புதர். வித்து அப்படின்னா விதை. நெறி அப்படின்னா வழி. அடுத்ததா காந்தியடிகளின் கடிதம் அப்படிங்கிற பாடப்பகுதியிலிருந்து பார்க்கலாம். 1 வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவியின் மீது சீற்றம் கொண்டானாம் என்பது ஆங்கில பழமொழி. 2 புரோச் நகரில் நடைபெற்ற 2வது கல்வி மாநாடு நடைபெற்ற இடம் 1917. 3 2வது கல்வி மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றியவர் காந்தியடிகள். 4 காந்தியடிகள் கடிதம் எழுதிய நாள் 2/10/1917. யாரின் ஆங்கில பேச்சு வெள்ளியை போல் ஒளிவிட்டாலும் அவரது தாய்மொழி பேச்சு தங்கத்தை போன்று ஒளி வீசுகிறது என்று காந்தியடிகள் குறிப்பிடுகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா அது மதன் மோகன் மாளவியா தான் அவ்வாறு குறிப்பிடுகிறார். 6 யாருடைய பேச்சை குழந்தைகள், ஆண்கள், பெண்கள் அனைவரும் மிகுந்த ஈடுபாட்டுடன் கேட்கிறார்கள்? முன்ஷிராம். 7 இலக்கிய நடையின் உயர்வுக்கு காரணம் ஆங்கிலத்தில் அவருக்கு இருந்த அறிவு மட்டுமின்று தம்முடைய தாய்மொழிக்கு அவருக்கு இருந்த பற்றும் தான் என்று காந்தியடிகள் யாரை குறிப்பிடுகிறார்? கவி ரவீந்திரநாத் தாகூர். 8 தாய்மொழி பெருமை பற்றி யார் பெருமையாக கூறுகிறார்? காந்தியடிகள். அடுத்ததா திருவாரூர் நான்மணி மாலை. இறைவன் மண் சுமந்ததற்கு இரங்கல் அப்படிங்கிற பாடப்பகுதி. திருவாரூர் நான்மணி மாலை. 1 என்பணிந்த தென்கமலை ஈசனார் பூங்கோயில் முன்பணிந்த தெய்வ முனிவோர்கள் என்ற பாடலை பாடியவர் குமரகுருபரர். 2 டேஸ் என்னும் பெயருடைய கிழவிக்காக சிவன் மண் சுமந்தார். வந்தி என்னும் கிழவிக்காக. 3 குமரகுருபரின் பெற்றோர் சண்முக சிகாமணி கவிராயர், சிவகாமி சுந்தரி அம்மையார். 4 குமரகுருபரின் ஊர் திருவைகுண்டம். 5 குமரகுருபரின் காலம் கிபி 16ஆம் நூற்றாண்டு. 6 குமரகுருபர் எழுதிய நூல் நீதிநெறி விளக்கம், முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ், கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம், திருவாரூர் நான்மணி மாலை. 7 திருவாரூரில் எழுந்தருளியுள்ள தியாகராசர் மீது பாடப்பெற்ற நூல் நான்மணி மாலை. 8 நான்மணி மாலை என்று டேஸ் நூலுள் ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா அது 96 சிற்றிலக்கிய நூலுள் ஒன்று. 9 திருவாரூர் நான்மணி மாலை என்பதை பிரித்து எழுதினா திருவாரூர் கூட்டல் 4 கூட்டல் மணிமாலை. 10 4 மணிகள் என்பன எவை அப்படின்னு பார்த்தோம்னா முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம். 11 நான்மணி மாலையில் உள்ள 4 பாடல்கள் வெண்பா, கட்டளை கலித்துறை, ஆசிரிய விருத்தம், ஆசிரியப்பா. வெண்பா, கட்டளை கலித்துறை, ஆசிரிய விருத்தம், ஆசிரியப்பா. 12 நான்மணி மாலை உள்ள செயல்களின் எண்ணிக்கை 40. 13 திருவாரூர் தியாகராச பெருமானை பற்றிய பெருமைகளை எதன் மூலம் அறியலாம்? திருவாரூர் நான்மணி மாலை மூலம். 14 எலும்பை மாலையாக அணிந்தவர் சிவபெருமான். 15 என்பு சொற்பொருள். என்பு அப்படின்னா எலும்பு, உருகுவர் அப்படின்னா வருந்துவார், உருகுவார் அப்படின்னா வருந்துவார். தென்கமலை அப்படின்னா தெற்கில் உள்ள திருவாரூர். 4 பூங்கோயில் அப்படின்னா திருவாரூர் கோவிலின் பெயர் தான் பூங்கோவில். அடுத்ததா மெய்ப்பொருள் கல்வி அப்படிங்கிற பாடப்பகுதியிலிருந்து பார்க்கலாம். 1 மெய்ப்பொருள் கல்வி என்றால் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் குழந்தை இலக்கியம். 2 குழந்தை இலக்கியம் என்பது யாருடைய கவிதை தொகுப்பு? வாணிதாசன். 3 வாணிதாசன் இயற்பெயர் எத்திராசலு என்கிற அரங்கசாமி. அரங்கசாமி என்கிற எத்திராசலு, இதை ஞாபகம் வச்சுங்க. 4 வாணிதாசன் பிறந்த ஊர் புதுவையை அடுத்துள்ள வில்லியனூர். 5 வாணிதாசனின் பெற்றோர் அரங்க திருக்காமு, துளசி அம்மாள்.
6. வாணிதாசனின் சிறப்பு பெயர் கவிஞர் ஏறு பாவலர் மணி. 7. தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வொர்த் வாணிதாசன். 8. வாணிதாசனின் காலம் 22/7/1915 முதல் 7/8/1974 வரை. 9. வாணிதாசன் பாடல்கள் வேறு எந்த மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? உருசியம், ஆங்கிலம். 10. கற்பிப்போர் கணக்கெடுப்போரே என்ற வரிகளை எழுதியவர் வாணிதாசன். 11. பதுமை அப்படின்னா சொற்பொருள், பதுமை அப்படின்னா உருவம், மெய்ப்பொருள் அப்படின்னா நிலையான பொருள், கணக்காயர் அப்படின்னா ஆசிரியர். இதோட இந்த வீடியோ முடியுது. பார்ட் 2ல் 7ஆம் வகுப்பு முழுவதும் முடிச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நான் என்ன தவறு செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.